டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி 28/3/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 27/4/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 2/5/2024 2/5/2024 4/5/2024 அந்த 3 டேஸில் என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் டெப்டி கலெக்டர் 16 வேக்கன்சி தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் வருவாங்க. டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் 23 வேக்கன்சிஸ் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வருவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் 14 வேக்கன்சி தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸஸ் சர்வீஸில் வருவாங்க. டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 21 வேக்கன்சி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் வருவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 14 வேக்கன்சிஸ் தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸில் வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 1 வேக்கன்சி தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் வராங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் 1 வேக்கன்சி தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் வருவாங்க. ஸோ டோட்டலாக ஃபார் 90 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் 21 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். மேக்ஸிமம் ஏஜ் 34. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸில் பிஎல் டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு வயது கூட நிர்ணயிச்சிருக்காங்க 35. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 34, மினிமம் ஏஜ் 21 கம்ப்ளீட்டட். ஏஜ் கன்செஷன் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 39. அசிஸ்டன்ட் கமிஷனரில் பிஎல் டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும் ஒரு இயர் சேர்த்து 40. ஸோ எம்பிசிஸ், டிசிஸ், பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஸ், எஸ்டிஸ், எஸ்சிஏ எல்லாத்துக்குமே 39. அசிஸ்டன்ட் கமிஷனரில் அந்த பிஎல் டிகிரி பண்ணவங்களுக்கு 40. இந்த ஏஜ் கன்செஷன் தான் இருக்குது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸில் எனி டிகிரிஸ் தான் குவாலிஃபிகேஷன். ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஏதாவது ஒரு டிகிரி யூஜி டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்பியர் ஆகலாம். அது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்குறாங்க. அதாவது ஹைட் அண்ட் வெயிட் தான். அதோட நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஏதாவது ஒரு தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகாம் அல்லது பிஎல் படிச்சிருக்கிறவங்களுக்கு, இல்லை டிப்ளமோ இன் பிகாம் அண்ட் பிஎல் ரெண்டும் பண்ணியிருக்கிறவங்களுக்கு, டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் ஆஃப் லாஸ் இது படிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ்க்கு ஒரு டிகிரி மட்டும்தான். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜி இது படிச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு எனி டிகிரி தான் மெயின் குவாலிஃபிகேஷன். அதர் தென் டிகிரி அவங்க எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி இப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு ஏதாவது ஒரு டிகிரி இதுதான் குவாலிஃபிகேஷன். கைஸ் இப்போ ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்ஸுக்கு. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200. அதில் 175 கொஸ்டின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுதான். 25 கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் ஃபார் 300 மார்க்ஸு. எக்ஸாம் டைம் டியூரேஷன் 3 hours. ஸோ அதில் குவாலிஃபை மார்க் எடுக்கிறதுக்கு 120 எடுக்கணும். அதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாமாக ஆனால் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம் மொத்தம் 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஒரு 3 மணி நேரத்தில் மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. பேப்பர் 2
General Studies Degree Standard 3 hours exam duration, maximum marks 250, 250 மார்க்குக்கு எழுதுவோம். பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸே தான், அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதே 3 hours தான், இதுவும் 250 மார்க்குக்கு ஆன எக்ஸாம் தான். அண்ட் பேப்பர் 4 சேம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட், 250 மார்க்குக்கு அதே 3 மணி நேரம் டியூரேஷனில் எழுதுவோம். அடுத்தது இன்டர்வியூ, அதுக்கு 100 மார்க். ஸோ டோட்டலாக 850 மார்க்ஸு மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஸோ ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ், யூனிட் 3 ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 இந்தியன் எக்கானமி, யூனிட் 7 ஐஎன்எம்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், யூனிட் 8 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதை தொடர்ந்து மெயின் எக்ஸாமுக்கு 4 பேப்பர்ஸுக்கும் செப்பரேட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் சிலபஸ் அண்ட் மெயின் எக்ஸாம் சிலபஸ், அது எப்படி படிக்கணும், எங்கெங்கேருந்து ரெஃபரன்சஸ் எடுக்கணும், மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.